மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. பிக் பேங் பெருவெடிப்பில் பிறந்த இந்த உலகத்தில் எப்பொழுதும் ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் இன்னொரு பக்கம் இருட்டுமாக இருக்கும். வெல்கம் டு ஹாஃப் லைட் ஸ்டோரி. நான் மயில்வேல் ராஜா. த கிங் ஆஃப் கிராஸ்கட் ரோடு சர்ச், ஜே. ஜான் ஜபராஜ், த மியூசிக்கல் பாஸ்டர், கிறிஸ்டியன்ஸ் யூத் போஸ்டர். இயேசுவை வைத்து இளைஞர்களின் மனதை தொடுவதும் அவர்களின் மேய்ப்பனாக மாறுவதும் எளிதல்ல. அது லைஃப்பில் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஜபராஜுக்கு இந்த இளம் வயசில் கிடச்சது. ஒய் ஹிம்? பிகாஸ் ஜேவோட பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் ஒரு ராக் மியூசிக்கல் பேண்டாக இளைஞர்கள் மனதை கவரும் விதமாகவே இருக்கும். அவரது கிறிஸ்தவ பாடல்கள் எல்லாமே டெக்னிக்கல் எக்ஸலன்ஸாக இருக்கும். இணைய வசதி இல்லாத 90 காலகட்டங்களில் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் பாடல்கள் எவ்வளவு புகழ் பெற்றதோ அதே போல் இன்று 2K ஜெனரேஷன் மத்தியில் ஜேவின் பாடல் பயங்கர புகழ் பெற்றது. கிறிஸ்தவ மதத்தில் பல இளம் மத போதகர்கள் அமைதியாக இருந்த இடம் தெரியாமல் இருக்க ஜான் ஜபராஜ் ஒரு ஆர்ப்பாட்டமான ஜூனியர். ஜான் ஜபராஜின் சர்ச் மாஸ்கள் பயங்கர மாசாக இருக்கும். இணையத்திலும் அவர் வைரல் தான். பிற மதத்தவர்களும் யார் இவர் என்று தேடி பார்க்கும் அளவிற்கு உயர்ந்தவர் இன்று பாலியல் சேட்டையால் வீழ்ந்தார். பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படும் 2 சிறுமிகளும் ஜான் ஜபராஜின் மாமனாரின் வளர்ப்பு மகள்கள். உடல் மற்றும் மனதளவில் பாதிக்கப்பட்ட அந்த 2 சிறுமிகளும் அடைக்கலம் தேடி வேறு இடத்திற்கு சென்று விட்டனர். போக்சோ சட்டம் ஜேவின் மீது பாய ஆல் அப்ஸ்காண்டிங். அவர் கிடைத்தால் உண்மை வெளிவரும். மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. கடை ரோட்டு கடை குருமா திரும்பி உனக்கு வந்து அச்சுது பாரு கருமா.